அன்பின் தெய்வம் இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்றாட உணவு என்ற விவிலிய விளக்க பகிர்விற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்று ஆண்டவரின் பிறப்பை அறிவிக்கும் பெருவிழாவை இந்த நாளில் சிறப்பிக்கின்றோம். அதுவும் இந்த தவக்காலத்திலேயே அது வருகின்றது. ஆண்டவரின் பிறப்பை அறிவிக்கும் விழா அல்லது பெருவிழா, ஏன் நாம் அதை சிறப்பாக நினைவு கூற வேண்டும் அல்லது கொண்டாட வேண்டும்? கப்ரியேல் தூதர் முதலாவதாக. கப்ரியேல் என்ற அந்த எபிரேய சொல்லிற்கு ஆண்டவரே என் ஆற்றல், காட் இஸ் மை ஸ்ட்ரெங்த் என்று பொருள். அவர் ஒரு கடவுளுக்கு தூதராக, மெசஞ்சர் ஆஃப் காட் என்ற வகையில் கடவுளின் தூதராக அவர் அறியப்படுகின்றார். பழைய ஏற்பாட்டிலும் தானியேல் புத்தகம் 8 மற்றும் 9வது அதிகாரத்தில் கப்ரியேல் தூதர் தானியேலுக்கு காட்சி தருகிறார். அப்பொழுதே மெசியா பற்றிய பிறப்பை அவருக்கு முன் உணர்த்துகிறார், முன் அறிவிக்கின்றார். அதன் பிறகு அவர் சக்கரியாவுக்கு காட்சி தருகின்றார். சக்கரியா லூக்கா நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். அவர் ஒரு கோவிலில் குருத்துவ பணியை புரிந்து கொண்டிருப்பவர். அவர் கோவிலுக்கு தூபம் காட்டி கொண்டிருந்த பொழுது அங்கே கப்ரியேல் தூதர் அங்கே தோன்றி அவருக்கு திருமுழுக்கு யோவான் அவருடைய பிறப்பை அங்கே முன்னறிவிக்கின்றார். அப்பொழுது தன்னையே அவருக்கு அறிமுகம் செய்கின்றார். நான் கப்ரியேல், கடவுளுடைய திருமுன் நிற்பவன், கடவுளுடைய இந்த திட்டங்களை உங்களுக்கு சொல்வதற்காக அனுப்பப்பட்டுள்ளேன் என்று தன்னை பற்றிய விளக்கத்தையும் சொல்லுகின்றார். அதன் பிறகு மரியாவுக்கு காட்சி தருகின்றார். அன்னை மரியாவுக்கு காட்சி தந்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்று ஆண்டவருடைய பிறப்பை அங்கே அறிவிக்கின்றார். அப்பொழுது அதை கேட்ட மகிழ்ச்சியில் அன்னை மரியா என்ன செய்வதென்று திகைத்து கொண்டிருக்கும் பொழுது, அது புரியக்கூட அது நேரம் இல்லாமல் அங்கே சரணாகதி அடைந்து, நான் ஆண்டவருடைய அடிமை, அவர் சொற்படியே நிகழட்டும் என்று சொல்லி அங்கே அவர் தன்னுடைய சம்மதத்தை தெரிவிக்கின்றார். அதன் பிறகு கப்ரியேல் தூதர் யோசேப்புக்கு காட்சி தருகின்றார். அன்னை மரியாவை விலக்கிவிட வேண்டும் என்று எண்ணியிருந்த யோசேப்பு, அவர் தன்னுடைய கனவில் கப்ரியேல் தூதர் தோன்றி அங்கே, நீ மரியாவை விலக்கிவிட எண்ண வேண்டாம், இது கடவுளுடைய திட்டம், தூய ஆவியானவர் அவர் மீது இறங்கி வந்திருக்கின்றார் என்று சொன்னவுடன் அடுத்த கணமே அன்னை மரியாவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் பிறப்பிற்காக தயாரிக்கின்றார். இயேசுனுடைய பாதுகாவலராக இருக்கின்றார். ஆகவே கப்ரியேல் தூதர் தானியேலுக்கு காட்சி கொடுத்திருக்கின்றார், சக்கரியாவுக்கு காட்சி கொடுத்திருக்கின்றார், அன்னை மரியாவுக்கு காட்சி அருளியிருக்கின்றார். அடுத்து யோசேப்புக்கு. அடுத்து இந்த 4 விதத்திலும் மெசியாவின் பிறப்பை பற்றி முன் அறிவிக்கப்படுகின்றது. அத்தகைய ஒரு முக்கியமான பெருவிழாவாக இந்த பெருவிழா இருக்கின்றது. ஏற்கனவே நாம் ஏதேன் தோட்டத்திலே அல்லது கடவுள் அமைத்த அந்த தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் அங்கே இருந்த பொழுது அவர்கள் பாவம் செய்தார்கள். கடவுளைப் போல மாற வேண்டும் என்று எண்ணினார்கள். தொடக்க நூல் 3 பார்ப்போம். கடவுளாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டு கடவுளுக்கு கீழ்ப்படியாமை அல்லது பொய் சொல்லுதல் என்ற பாவங்களை தொடர்ந்து செய்து பாவத்தை அவர்கள் கட்டி கொண்டார்கள். அதன் விளைவாக தொடர்ந்து அந்த ஜென்ம பாவம் வழியாக நமக்கு இந்த உலகத்திலே அது சுயநலமாக நம்மிடையே பிறந்து வருகிறது. அதற்கு கடவுள் இவர்களை எப்படியாவது இந்த பாவத்திலிருந்து மீட்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கின்றார். அதன் பிறகு கடவுளோடு எப்பொழுதும் போல பேச, உறவாட ஒரு வாய்ப்பை அளிக்கின்றார். அதற்கு தொடக்கம்தான் இயேசுனுடைய பிறப்பு. அதற்கும் தொடக்கம்தான் அதற்கான முன் அறிவிப்பு. அந்த நாளை தான் இன்று சிறப்பாக நாம் நினைவு கூறுகின்றோம். அவருடைய பிறப்பிலே நாம் மகிழ்ந்து இன்னும் அந்த பாவத்திலிருந்து விடுபட, கடவுளோடு பேச, உறவாட வாய்ப்பளிப்பதற்காக கடவுளுக்கு நன்றி கூறி இந்த நாளை நினைவு கூறுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.